கிரிய சக்தின்னு பார்த்தீங்கன்னா, கிரிய சக்தி செயல்களில் வலிமை அப்படின்னு அதோட செயல்களில் வலிமை கிரியம் இச்சா சக்தி கிரியா சக்தின்னு இருக்க மாதிரி செயல்களில் வலிமை அதுதான் கிரிய சக்தி. அப்போ அந்த அந்த லோகோவும் பார்த்தீங்கன்னா ஒரு யானை வந்து தும்பிக்கையில் வந்து ஒரு செங்கோல் ஏந்திருக்க மாதிரி தான் என்னோட லோகோவும் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாதவி நடனம் புரியும் பொழுது சிலப்பதிகாரத்தில் அவங்க வந்து தலைக்கோழி பட்டம் பெற்றாங்க அப்படின்னா ஒரு நல்ல நடன மணி அவங்க இருக்காங்க, அவங்க மேடை ஏறுறாங்கன்னா அந்த காலத்தில் எவ்வளோ தூரம் அது மதிக்கப்பட்டுருச்சுன்னு பாருங்கள். அந்த நடன மணி வந்து நடனம் ஆடின பிறகு அவங்களோட அரங்கேற்றம் நடந்த பிறகு அவங்களுக்கான அவார்ட் அதான் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசர் அந்த நாட்டோட அரசர் இன்னொரு நாட்டில் போய் அந்த யுத்தம் அந்த வாரை வின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இன்னொரு நாட்டு அரசரோட செங்கோலை எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த செங்கோல் இருக்கு இல்லையா, அந்த இன்னொரு நாட்டு அரசரோட செங்கோலை அவங்க வந்து வின் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த செங்கோலில் நல்ல புனித நீரெல்லாம் கொண்டு கங்கை அப்படி புனித நீரெல்லாம் கொண்டு அபிஷேகம் பண்ணி அதில் நிறைய ரத்தினம் அந்த ரத்தின கற்கள்லாம் வச்சு அலங்கரித்து அந்த செங்கோலை அந்த யானை கையில் கொடுத்து, அது டான்ஸ் படித்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்காக கையில் கதைகளை கேட்கும் போது, ஏன்னா யாருக்குமே இந்த மாதிரி கதைகள் வந்து ஆசைப்படக்கூடிய கவிதைகள் கதைகளா இருக்குது. காரணம் வந்து எங்களுடைய கடவுளுடைய சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள், அதையும் தாண்டி புராண கதைகள் என்பது வந்து போற்றப்படக்கூடிய விஷயங்கள், அதைத்தான் நாங்க வளர்க்கணும். சொல்லுங்க. அப்ப அதுல வந்து அந்த யானை கையில அரசரோட பட்டத்து யானை கையில அந்த செங்கோலை கொடுத்துட்டு அதை வந்து அப்படியே அந்த நகர்வளம் வந்து அதை வந்து ஸ்டேஜ்ல அவங்க மேடையில வந்து ஓரமா வச்சு நடன மணி ஆடின பிறகு அவங்க நல்லா ஆடுறாங்கன்னு சொல்லி அந்த தலைக்கோழி அப்படின்ற அந்த பட்டத்தை வந்து அந்த செங்கோலால இதாக்குனது தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து அந்த தலைக்கோழி பட்டம்ன்றது மிகப்பெரிய ஒரு பட்டம். அப்போ வந்து நம்ம வந்து அந்த அந்த அளவு உண்மை ஓப்பனாக சொன்னால் அந்த அளவு மாதவி அளவு நுணுக்கங்களோ விஷயங்களோ நமக்கு தெரியாது. நம்ம வந்து எல்லாமே யாருமே வந்து பெர்ஃபெக்ஷன் கிடையாது. நமக்கு தேவை வந்து நம்ம பெர்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ரஸ்லேயே இருக்கணும், நம்ம முயற்சி பண்ணணும், எந்த நேரமும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ என்னோட முயற்சி, நான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் அந்த மாதிரி என்னோட மாணவர்களை உருவாக்குறதுக்கு நான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பேன். நானும் நிறைய கற்றுக்கிட்டே இருப்பேன். நான் அந்த அளவு மதிக்கப்பெற்ற ஒரு கலையை நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த அளவு அதை ஒரு நுணுக்கமாக நான் சொல்லி கொடுக்கணும். நான் ஒன்றும் அதில் மேதன்னு சொல்லி அந்த லோகோ வைக்கல. அந்த அளவு நுணுக்கமாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக அதுதான் என்னோட லோகோ. அந்த யானை வந்து அந்த செங்கோல் வச்சிருக்கிற மாதிரியானது தான் என்னோட லோகோவாகவே இருக்குது. ஸோ வந்து இது வந்து அப்படி ஒரு லோகோ ஒன்று யோசித்து இது பண்ணி அந்த அகாடமியை ரெஜிஸ்டர் பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, அப்புறம் அதில் நிறைய மாணவர்கள் வந்து சேரும் பொழுது அது